யாரு இவரு? இவர் தெரியாதே? தெரியலையே ராஜா. இவர் தெரியலையா? தெரியலையம்மா. டி ராஜேந்திர. யார் சார் இவரு? இவர்தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ். இவர்தான் மானஸ்தன். மானஸ்தனா? மூஞ்சி பார்த்தா அப்படி தெரியலையே. பேர் வைக்கும் போது குப்புறப்படுத்திருந்தாரு. இன்னும் எவ்வளவு நேரம் இப்படியே சைலண்டா நின்று இருக்கிறது? பப்ளிக்கு என்ன மெசேஜ் சொல்லலாம்னு பாக்குறேன். முதல்ல பங்காளிங்களுக்கு டீ சொல்லு. அதெல்லாம் போகும்போது சொல்றேன். எனக்கு புதுசா பிசினஸ் பண்றதுக்கு ஒரு ஐடியா வந்திருக்குப்பா. உனக்கு பொதுவா அந்த மாதிரிலாம் தோணாது. அதானே, நாங்க ஏதாவது ஐடியா பண்ணி சொன்னாலும் அதுல 1008 மொக்கையை சொல்லிட்டு நைட் ஆனா கூட்டு போய் ஓச்சில ஊத்தி விடுவேன். அதுக்கு எங்க தான் காசு வாங்குவேன். நீ என்னமோ யோசிச்சு பண்ற மாதிரி ரொம்ப யோசிக்கிறிய. ஏன்டா இப்படி உசுர வாங்குறீங்க? சீரியஸாவே எனக்கு ஒரு ஐடியா வந்திருக்குப்பா. எனக்கு வராது அந்த மாதிரி. சொன்னா நம்புங்கடா, சத்தியமா ஒரு ஐடியா வந்திருக்குடா. அப்படியா? என்னடா அவன் அவ்வளவு ஆச்சரியமா கேக்குறான், என்ன நம்பவே மாட்டானா? அவன் எப்பவுமே உன்னை அவ்வளவா நம்ப மாட்டான். நீ நான் எப்பவுமே நம்பவே மாட்டேன். சரி விடு, என்ன ஐடியா சொல்லி தொலை. இது சீட்டு பிடிக்கலாம்னு நினைக்கிறேன்டா. அது சின்ன வயசுல பஸ்லயோ ட்ரெயின்லயோ ஓடி போய் சீட்டு பிடிப்போம். இப்பெல்லாம் அப்படி இல்ல, ஆன்லைன் ரிசர்வேஷன். நான் சீட்டு பிடிச்சனா எங்க அப்பாக்கே இது பிடிக்காது. ஏன்? எந்த அப்பாவுக்கு தான் பையன் இப்படி சீட்டு பிடிக்கிறது பிடிக்கும்? டேய், நான் அந்த சீட்டு பிடிக்கிறது சொல்லடா. ஓ, லாட்டரி சீட்டா? அது தமிழ்நாட்டுல தடை பண்ணிட்டாங்க. கேரளாவுக்கு போனா பிடிக்கலாம். ஒண்ணு சி 3 பேருக்கும் 3000 டிக்கெட்டை போடு. டேய் மூதேவி, நான் அந்த சீட்டை சொல்லடா. என் முட்டாளே, இவன் என்னைக்கு மூளையோட பேசியிருக்கிறான். நீ என்ன சீட்டு சொல்றன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதாவது வரப்போற எலெக்ஷன்ல ஓ செல்வாக்க பயன்படுத்தி எவனுக்காவது எம்எல்ஏ சீட்டு வாங்கி தரேன்னு சொல்லி அவங்ககிட்ட இருந்து பணத்தை ஆட்டைய போடலான்னு பிளான் பண்ற அந்த சீட்டு தானே? டேய், எனக்கு எதுடா செல்வாக்கு? அதானே, இவனே ஒரு செல்லா காசு. இவனால ஜிஹெச்ல ஒரு ஓபி சீட்டு கூட வாங்கி கொடுக்க முடியாது. டேய், ஏன்டா மாறி மாறி சாவடிக்கிறீங்க? நான் சொல்ல வந்த சீட்டு வேறடா. புரிஞ்சு போச்சு. டேய் வாடாங்க. நான் வரலடா. டேய் ஃப்ரேம் மாத்தணுமா? வாடாங்க. இப்ப ஃப்ரேம் ஓகேவா? உனக்கு ஓகேவா? ஓகே. உனக்கு ஓகேவா? உங்களுக்கு ஓகேவா? ஓகே, மேல போங்க. ஓகே. டேய், இந்த டயலாக் சொன்னா அவன் மேல போவான்னு தெரியல. ஏன்டா சொன்னத? ஏய், அவன் பல டைம் பண்ணிட்டான்டா, திருப்பி பண்ண மாட்டான்னு நினைச்சேன். அவன் அதையே பண்றான்டா. இல்ல, இவ்வளவு சொல்லி அவன் கீழே இறங்கலாம் பத்தியா? கூப்பிட்டாதான் வரும். வாடாங்க. நீங்க சும்மா ஒரு பண்ணுக்காக பண்ண மிச்சி பண்ணு. ஆனா அதையே திரும்ப திரும்ப பண்ணாத. ஓகே. இவன் சொல்றது எது தெரியுமா? அந்த 3 சீட்டு 3 மக்க கவுத்து வச்சுட்டு ஏதாவது ஒரு மக்கு கடியில காசை வச்சுட்டு 3 இப்படி சுத்தி சுத்தி காட்டுவான். எந்த மக்கு கடியில காசு இருக்குதுன்னு கேட்பான். நாம எதை சொல்றோமோ கரெக்டா அந்த மக்கு கடியில காசு இருக்காது. அதானடா? அதான். அப்புறம் என்ன வாடா? அது இல்லடா. இப்ப அதுதான் சொன்னேன். ஏய், 3 சீட்டுங்கிறது அதான். அதுக்காக தான் அது என்ன. ஆனா நான் சொல்ல வந்தது அது இல்ல. நான் சொல்ல வந்தது வேற சீட்டு. 1000 போடும். டேய், ஏன் வந்து நில்லுங்கடா. டைம் ரொம்ப நேரம் போவீங்கடா. அப்படியா? சரி சொல்லு. நான் சொல்ல வந்தது சீட்டு பிடிக்கலான்னு சொன்னது. இந்த மாசம் மாசம் சீட்டு காப்பிட்டாங்க தெரியுமா? ஒரு 20 பேர் சேர்ந்து அந்த சீட்டு பிடிக்கலான்னு. எப்படி? ஒரு 3 மாசம் நம்ம எல்லாம் ஊடு ஊட அலைஞ்சி ஆளை பிடிச்சி ஒரு 20 சீட்டு கொண்டாந்து இவள்கிட்ட கொடுப்போம்டா. 3 மாசத்துக்கு அப்புறம் அந்த காசை ஆட்டி போட்டு எஸ்கேப் ஆயிடுவோம். நான் 3 மாசத்துல ஏமாத்த மாட்டேன்டா. ஆமா, 10 மாசத்துல ஏமாத்தோம். அப்பதான் லம்பா காசு கிடைக்கும். அப்போ நான் தான் அடிவானோ. டேய், நான் சொல்ல வந்த சீட்டே வேறடா. 1 லட்ச ரூபாய் சீட்டை பிடிக்கிறோம். 20 பேர், 20 மாசம் 5000. சரி, இதுல நாம எப்படி சம்பாதிப்போம்? பீட்டு தான். பிட்டு தெரியும். அது என்ன பீட்டுனா? முட்டா பயலடா நீ. சின்ன பழத்தனால பேசிட்டு இருக்கிற. அதானே. அவன் என்ன பிட்ட சொல்ற, நீ என்ன பிட்ட சொல்ற? அதே சின்ன வயசுல நாம யாருக்கும் தெரியாம போய் திருட்டு பார்த்த பிட்டு. இவன் சொல்றது பிட்டு காயினு, கட்ட கரன்சி. திருட்டு கரன்சியா? டேய், அவனாவது தெரியாம பேசலாம். நீ தெரிஞ்சும் தெரியாத மாதிரியே பேசுறேடா. அது கிரிப்டோ கரன்சிடா. உனக்கு புரிஞ்சிருச்சு இல்ல? ஆமா. மேல போ. டேய், இப்ப வழி விடு, நான் மேல போவா. உன்ன மாதிரி பண்ணவா? கோவம் வரும்ல. பாரு, சொல்றத கேளுங்கடா. பீட்டுங்கிறது அது நீங்க நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. இந்த 1 லட்ச ரூபாய் 20 பேரை நம்ம பிடிக்கிறோம்ல. மாசம் 5000 ஒவ்வொருத்தர்கிட்ட 20 பேர்கிட்ட வாங்கினோம்னா மாசம் எவ்வளவு வரும்? 1 லட்சம் வரும். அந்த 1 லட்சத்தை ஏலம் விடுவோம். இந்த 20 பேருக்குள்ள ஏலம் விடுவோம். இப்ப ஏலம் விட்டா தள்ளு எவ்வளவு போவோம்? ஒரு உதாரணத்துக்கு மாசம் வந்து ஃபர்ஸ்ட் மாசமே 20000 ரூபாய் தள்ளு போகுதுன்னு வச்சுக்கா. 20000 ரூபாய் போக மீதி எல்லாரும் 4000 கட்டணும். ஆனா இந்த 20000த்துல பீட்டு காசு நம்ம சீட்டு பிடிக்கணும்னா நமக்கு 3000 வந்துடும். மீதி 17000 பிரிச்சு கொடுக்குறோம். அதுக்கு பேரு தான் இந்த பிட்டு காசுன்றதா? இல்லடா, பீட்டுடா அது. ஏன்னா இது நம்ம அவங்களுக்காக வேலை செய்யறோம்ல. அதுக்கு அது மட்டும் இல்லாம 2ஆம் மாசமே நம்ம 1 லட்சத்து மொத்தத்தையும் ஏற்றுக்கலாம். எந்த தள்ளும் போவாம அதை நம்ம வட்டிக்கு விட்டு கூட சம்பாதிச்சுக்கலாம். அதுல ஒரு பணம் வரும். மாசம் 3000 ரூபாய் வரும். உனக்கு ஒரு 1000, எனக்கு ஒரு 1000, எனக்கு ஒரு 1000. எல்லாம் ஓகே. அந்த 20 பேரை போய் எங்க இருந்து பிடிக்கணும்? அதுதான் நீங்க 2 பேர் இருக்கீங்களா? நான் சொல்லல. அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில நம்ம தலையிலே தான் கை வைப்பான். எங்களை நம்பி யாரும் அவ்வளவு பணம் கொடுப்பா? ஏப்பா,
நீங்க எதுக்கு வெளியே போய் தர்றீங்க? உன் சொந்தக்கார 10 பேர் இருப்பான், உன் சொந்தக்கார 10 பேர் இருப்பான், 2 பேரும் முடிங்க 20 ஆச்சுல்ல. ஏன் உனக்கு சொந்தக்காரங்களே இல்லையா? அதானே இவ்வளவு நாள் எங்களை வச்சு அடுத்தவங்கள தான் ஏமாத்திருந்த, இப்ப எங்களை வச்சு எங்க சொந்தக்காரங்களே ஏமாத்துறா? டேய், என் சொந்தக்காரங்க தான் நான் பிசினஸ் பண்றது பிடிக்காதடா. இது பேரு பிசினஸ் இல்ல, பித்தாட்டம். இப்ப என்ன பண்ணலான்றீங்க? செங்கல் கடைக்கு போவோம், டக்குன்னு டீய போடுவோம். ஏய், அவங்ககிட்ட ஏகப்பட்ட கடை வச்சிருக்கேன், எப்படி கொடுப்பான்? ஏய், அவனை பத்தி 4 வாரத்தை புகழ்ந்து சொன்னோன்னு வச்சேன், டக்குன்னு 3 பேருக்கு டீயை போட்டு கொடுத்துருவான். அப்படிங்கிற சரி வா, டீயை குடிச்சு உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா. ஐடியாவா? ஏய், இப்ப அவசியம் போய் அவங்க டீ குடிக்கணுமா? உங்க டீயும் காசு இல்ல, எங்க டீயும் காசு இல்ல. அப்புறம் என்ன போவோம்? ஓகே.